நம்மளோட ஒவ்வொரு உள்ளுறுப்புக்கும் ஒரு சில குறிப்பிட்ட நேரங்களில் எனர்ஜி லெவல் அதிகமாகும். அந்த நேரத்தில் சரியான சில விஷயங்களை நம்ம பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து ரொம்ப ஈஸியாக வெளிவர முடியும். காலையில் 5 to 7 இந்த நேரத்தில் நம்மளோட உடல் கழிவுகளை சுத்தப்படுத்த தயாராக இருக்கும். அந்த நேரத்தில் நல்லா தண்ணி குடித்து எக்ஸசைஸ் பண்ணி குடலை நம்ம சுத்தப்படுத்திக்கணும். 7 to 9, 9 to 11 இந்த நேரம் வயிறு மண்ணீரல் வேலை செய்யக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். 11 to 1, 1 to 3 இந்த நேரத்தில் ஹார்ட்டு சிறுகுடல் வேலை செய்யக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நல்லா உடல் அசைவு கொடுத்து நம்ம வேலை செய்யணும். இது ஹார்ட்டு சிறுகுடலுக்கு நல்லது. 3 to 5, 5 to 7 இந்த நேரத்தில் கிட்னி யூரினரி பிளாடர் வேலை செய்யக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் மற்ற நேரங்களை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம தண்ணி குடிக்கணும். 7 to 9 இந்த நேரம் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்க வேண்டிய நேரம். இதை செஞ்சாவே ஹாப்பி ஹார்மோன் செக்ரியேட் ஆகும், நிம்மதியாக நம்ம தூங்கலாம். 9 to 11 இந்த நேரம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நம்ம தூங்கிடணும். 11 to 1, 1 to 3 கல்லீரல் பித்தப்பை வேலை செய்கிற நேரம். காலையிலேருந்து சேர்த்து வச்ச கழிவுகளை சுத்தப்படுத்தி செட்டில் பண்ணுற நேரம். இந்த நேரத்தில் கட்டாயமாக நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கணும். நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்மளோட உள்ளுறுப்புகள் அதோட வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கும். அந்த உடல் செயல்பாடுகளுக்கு ஒத்திசைவாக நம்மளும் போகும்போது இன்னுமே நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். இவ்வளோ விஷயம் எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வேணாம். கொஞ்சம் நம்ம உடம்புக்காக முயற்சி எடுத்து ஃபாலோ பண்ணும்போது அதுவே பழகிரும். மேலும் இது போன்ற வீடியோக்கள் பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.